தமிழக சட்டமன்ற கூட்டத்தில் மறைந்த பிரபலங்கள் மற்றும் ஆளுமைகளுக்கு சபாநாயகர் இரங்கல் தீர்மானம் வாசித்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழக சட்டமன்ற கூட்டம் தொடங்கியதும் மறைந்த திரைப்பட இயக்குநர் மற்றும் நடிகர் பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி ஜானகி, எழுத்தாளர் பூமணி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுருளிவேல் ஆகியோரின் மறைவுக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் இரங்கல் குறிப்புகளை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பேரவையில் மறைந்த பிரபலங்களின் மறைவுக்கு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திரு கே. பாக்யராஜ் அவர்கள் தனது தனித்துவமான கதை சொல்லும் பாணியாலும் சமூக யதார்த்தங்களை நகைச்சுவையோடு பிரதிபலித்த உன்னத திரைக்கதை உத்திகளாலும் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்றவர். தமிழ் சினிமாவில் இருந்த கம்பீரமான கதாநாயகன் பிம்பத்தை மாற்றி சாமானிய கண்ணாடி அணிந்த நடுத்தர வர்க்கத்து இளைஞனும் கதாநாயகனாக வெல்ல முடியும் என்ற புதுமையை படைத்தவர். வானம்பாடி கவிதை இயக்கத்தின் முன்னோடி கவிஞர்கள் ஒருவரான திரு புவியரசு அவர்கள் சமூக பொறுப்பை வலியுறுத்துகின்ற கவிதைகளாலும் தனது மொழிபெயர்ப்பு திறமையால் உலக இலக்கிய செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வந்து தனி முத்திரை பதித்தவர். கவிஞராக மட்டுமின்றி சமூக அக்கறை கொண்ட சிந்தனையாளராகவும் விளங்கியவர். 7 சகாப்தங்களை தனது காந்த குரலால் ஒட்டுமொத்த இந்திய இசை ரசிகர்களின் நெஞ்சங்களையும் ஆட்கொண்ட பெருமைக்கு உரியவர். அனைவராலும் ஜானகியம்மா என்ற அன்போடு அழைக்கப்பட்ட திரு எஸ். ஜானகி அவர்கள் மழலை குரல், சோகம், துள்ளல், பக்தி என பாடல்களின் நவரச உணர்வுகளையும் தனது அசாத்திய குரல் வளத்தால் அப்படியே உயிர்ப்பித்து தனித்துவமாக பாடும் திறன் கொண்டவர். மக்களுக்காக அவமானத்தையும் தாங்க தயார் என எதிர்க்கட்சியின் கேள்விக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்தார். சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேகதாது அணை மற்றும் காவிரி குறுவை சாகுபடி பாதிப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் விஜய் செல்ல இருந்தது உண்மையா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் விஜய், பக்கத்து நாட்டுடன் உள்ள பிரச்சனையை பேசும்போது பக்கத்து மாநிலத்தவர்களிடம் பேசி பார்ப்பதில் தவறு இல்லை என்றும், தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த அவமானத்தையும் தாங்க தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் உரிமையை மாநில அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றார். ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் இந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நம்ம பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8வது நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் 8வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஓமந்தூரார் வளாகத்தில் உள்ள கலைஞர் சிலையில் இருந்து அமைதி பேரணி புறப்பட்டது. பின்னர் காமராஜர் சாலையில் உள்ள கலைஞர் நினைவிடத்தில் திமுக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ராஜபாளையம் அருகே முன்விரோத தகராறில் மணிகண்டன் என்ற இளைஞர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர் முத்துசாமிபுரம் பகுதியில் மதுபோதையில் தகராறு செய்த தங்கையா என்பவரை மணிகண்டன் என்பவர் தட்டி கேட்டதால் இரு குடும்பங்களுக்கு இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேத்தூர் பேருந்து நிலையம் அருகில் நின்றிருந்த மணிகண்டனை தங்கையாவின் மகன் மாணிக்கம் மற்றும் அவரது உறவினர் ஈஸ்வரன் ஆகியோர் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மணிகண்டனை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ள மாணிக்கம் உள்ளிட்ட 2 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
சீன எல்லை லடாக்கில் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்த திருவண்ணாமலை ராணுவ வீரர் நந்தா என்பவரின் உடல் 21 குண்டுகள் முழங்க அடக்கம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் கல்வாசல் கிராமத்தைச் சேர்ந்த அக்னி வீரர் ராணுவ வீரர் நந்தா சீன எல்லை பகுதியான லடாக்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த கிராமமான ஆரணி அருகே உள்ள கல்வாசல் கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் தேசிய கொடி போர்த்தப்பட்டு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. போடி அருகே இளைஞரை கொலை செய்து சடலத்தை கை கால்களை கட்டி கிணற்றில் வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள சிலமலை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கடந்த 4ஆம் தேதி இரவு முதல் காணாமல் போன நிலையில் அம்மாப்பட்டி தென்னந்தோப்பு கிணற்றிலிருந்து உடல் காயங்களுடன் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த விசாரணையில் இருசக்கர வாகன அபராத தொகையை தருவதில் ஏற்பட்ட தகராறில் அவரது நண்பர்களான ஹரிபிரசாத் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் கஞ்சா மற்றும் மதுபோதையில் ஜெயக்குமாரை பிளாஸ்டிக் ஓசால் கை கால்களை கட்டி அடித்து 110 அடி ஆழ கிணற்றில் வீசி கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நண்பனை பணத்துக்காக நண்பர்களை கொடூரமாக கொலை செய்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பொருந்தலாறு அணை பகுதியைச் சேர்ந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் செல்வராஜின் 17 வயது மகன் துஷ்யந்த் நெய்க்காரப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மாலை நண்பர்களை பார்ப்பதாக கூறிவிட்டு சென்றவர் வீடு திரும்பாததால் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை பாலாறு அணை பகுதியில் உடல் கல் மற்றும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த பழனி தாலுகா போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொடூரமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.